குறித்து சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை குறித்து பேசுவார்கள் என்று ஒரு பெண்ணை குறித்து தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா அவளுடைய ஆவிக்குரிய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுது. ஹல்லேலூயா. எப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும்னா, நீங்க தியாகத்தோடு தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது you will rank will increase in the spiritual realm. இல்லனா நீங்க விசுவாசியாவே செத்து போவீங்க. உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. தேவன் இந்த பிள்ளைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். என்ன தெரியுமா? எங்கெல்லாம் சுவிசேஷம், பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சுவிசேஷம் இயேசுவினால் வந்தது. அந்த சுவிசேஷம், இயேசுவினுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணை குறித்தும் பேசப்படும். உன் தியாகம் பேசப்படும், உன் ஆராதனை பேசப்படும். ஆவிக்குரிய மண்டலத்தில் உன் பேர் பேசப்படணும்னா உனக்குள்ள தியாகம் இருக்கணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆண்டவருக்காக சிலதை இழக்க வேண்டும். ஒன்னையும் இழக்கல